இப்படியாக 5வது தெருவதிற்கு வருகிறார்கள். 5வது தெருவதியிலே 5-6 பெண்கள் கூடி அழுது வர கண்டார்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனை கடந்து 7வது தெருவதிற்கு வருகிறார்கள். 7வது தெருவதியில ஏனியும் ஜன்னலுமா எதிரே வர கண்டார்கள். புதுசா கொண்டு வராங்களோ அப்படி கொண்டு வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் 7வது தெரு கடந்து 8வது தெருவதிற்கு வருகிறார்கள். 8வது தெருவதியில 8வது தெருவதியில யார் வரா? ஓடு போட்ட கரும்பூனை. பூனை சகுனம் பொல்லாத சகுனம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 7வது கடந்து 8வது தெரு கடந்து 9வது தெருவுல வராங்க. 9வது தெருவதில் அங்க யாரையும் வராங்க. அதாவது கோழி குறுக்கலாச்சாம் கொடிய நாகமும் அங்க எங்கன்னு சுத்தி வருது. படம் எடுத்து ஆடுது. இப்படி கண்ட கண்ட சகுனங்கள்லாம் காலால தள்ளுறாங்க. பார்த்தது ஒரு சகுனம் எல்லாம் அவர்கள் அறியாமல் கப்பலுக்கு பழுது பார்க்கணும்னா நல்ல மரம் வேண்டும் என்று அப்படியே இன்னும் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? எஜுமாலை இறக்கும் மாலை ஏற்றும் மாலை இறக்கும் மாலை ஏற்றதோடு இமயமாலை அங்கே இமயமாலை தான் கடந்து அங்கே அட்டகிரி மலையதற்கு அண்ணன் தம்பி 3 பேரும் அழகுடனே வாராரு. அப்படியே வார போது சந்தனத்தேக்கு மராமதற்கு அப்படியே வார போது என்ன நடக்குதானோ? அண்ணன் தம்பி 3 பேர் அண்ணன் தம்பி அங்கே அழகுடனே வார போது இப்படியாக அண்ணன் தம்பி 3 பேரும் என்ன செய்கிறார்கள்? அப்பொழுது அதாவது காவுக்குள்ள வந்து தேடி பார்க்காங்க. ஒவ்வொரு மலையா ஒவ்வொரு சோலையா கடந்து வராங்க. எதற்கு? மரத்தை பார்ப்பதற்கு. வேற மரத்தை பார்க்கறதுக்கா? மரம் தேடி வராங்க. எதற்கையா மரம் தேடி வராங்க? பழுது போன கப்பலுக்கு பழுது பார்க்கணும் என்று அப்படி தேடி வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மரமா தேடுதாங்க. கண்ணுக்கு எட்டுப்படல. அப்படி எடுபடாத போது என்ன செய்கிறா? அதாவது அட்டகிரி பர்வதத்துலதான் யார் இருக்கா? எந்த இதுல இருக்காரு? மரத்துல இருக்காரா? எதுல இருக்காரு? மரத்துல இருக்காரு. அட்டகிரி சதுரகிரியில இருக்காரு. ஆமா, அண்ணாவே அப்படி அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதாவது ஒரு கொப்புல மயில்கள் வந்து அடை காக்கும். மறு கொப்புல சாமி சல்லி முதுராஜா தங்க ஊஞ்சல் போட்டு அமர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது முத்து செடி அதை பார்த்தா அதாவது ஒவ்வொரு பக்கமா நானும் தேடி தேடி அலையிறோமே ஒரு பக்கம் கிடைக்கல. இதுதான் நல்ல மரமா இருக்கு, இதை நான் பிடிக்கிற முடியும் என்று சொல்லி அண்ணன் தம்பி 3 பேரும் அதாவது மரத்தை நம்ம எதற்கு வெட்டுதோம்? கப்பலை பழுது பார்க்கிறதுக்கு வெட்டுறோம். அதனால பூஜை எல்லாம் செய்துதான் அந்த மரத்தை வெட்டணும் என்று சொல்லி மரத்துக்கு முன்னாலே
பூஜை எல்லாம் செய்தார்கள். திருவிளக்கை ஏத்துதாங்க, திருவிளக்கு அணையுது. தேங்காய் உடைக்காங்க, தேங்காய் கண்ணோட பொங்கல் வைக்கணும்னு சொல்லி பொங்கல் பானையத்தான் வைக்காங்க. பொங்கல் வேறதுக்கு முன்னக்கூட்டியே பொங்கல் பானை இரண்டா வெடிக்கும். அவங்க நினைக்காங்க இதெல்லாம் நம்மளோட குற்றம் இல்ல, அவர்களோட குற்றம் தான் என்று எண்ணி என்ன செய்கிறார்? இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மரம் தான் இது 56 தலைமுறைக்கும் அழியாத தேர்வு மரம் என்று எண்ணிக்கொண்டு அங்கே என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கொடரியை கையில எடுத்து கொடரியை கையில எடுத்து அரும மக்கள் 3 பேரும் மரத்தையும் வெட்டும் போது என்னதும் நடக்குதானா? மரத்தை அது வெட்டும் போது இப்படியாக செய்யும் போது அதாவது மரத்துலதான் எங்க சாமி சங்கிலி பூதம் குடி இருக்காரு, அதை வெட்ட விடுவாரா ஐயா? அப்பொழுது நினைத்தாங்க, என்ன செய்தாங்க? கயிறை கெட்டுதாங்க. என்ன கயிறு ஐயா? அதாவது சாமி சங்கிலி பூதம் அதுல இருக்காரு, அதான் அவங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியாது. அப்படி வந்தபோது அங்கே ஆண்டவன் சங்கிலி பூதம் இருக்கும் போது அதிலே மஞ்சள் கயிறை எல்லாம் கட்டி பணிவடை எல்லாம் செய்யறாங்க. அப்பொழுது ஆண்டவன் சங்கிலி பூதம் மரத்தை விட்டு விலகி நின்னாரு. அப்படி நின்ன போது அங்க என்ன செய்யறாங்க? மரத்தை துண்டு துண்டா வச்சுறாங்க. துண்டு துண்டா ரூபா அழுத்து என்ன செய்தாங்க? கப்பல் செய்தாங்க. அப்படி செய்த போது ரூபா வெட்டி அந்த பட்டையெல்லாம் கட்டையெல்லாம் அப்படி போட்ட போது அதாவது சங்கை பூதத்தார் அதுல உட்கார்ந்துட்டாரு. அவங்க இழுக்காங்க, இழுக்க முடியல. அப்படியே வந்து கடலோர பக்கத்திலே வந்து எல்லோரும் ஒன்று கூடி கப்பல் செய்யணும் என்று கட்சிக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், அது மட்டுமா கொள்ளைக்காரர்கள் என்று எல்லாரும் ஒன்று கூடி கப்பலை செய்து வருகிறார்கள். அப்படி கப்பல் செய்யறவங்க ஒவ்வொரு பேருக்கும் சாமி சங்கிலி பூதம் செவிட்டோட ஒரு அடினா அடி அடி ஒண்ணு இடி மாதிரி இடி மாதிரி விழுது. அப்படி விழுந்த போது ஒவ்வொரு இடங்களா சங்கிலி பூதமும் செய்தாரு. ஒரு வழியா கப்பலை செய்து முடிச்சாச்சு. கப்பலை செய்த போது என்ன பார்க்கணும்? எதற்கையா வெள்ளாட்டம் பார்க்கணும்? சொல்லி அப்பொழுது ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் அதாவது நம்ம புதுசா கப்பல் செஞ்சிருக்கோம், வாங்க ஓசில தான் கூட்டு போறோம் என்று சொல்லி மக்களை எல்லாம் அழைத்து கொண்டார். அழைத்து கொண்டு அந்த சாமி சங்கல பூதராஜாவும் கடற்கரை ஓரத்துல நின்று பார்க்காரு. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாம் கப்பலிலே ஏறின போது அதுல யாரெல்லாம் இருக்கா? முத்து செட்டி, சீனி செட்டி, முத்தலந்தான் 3 பேர், 3 பேரும் அமைஞ்சிருக்க. அப்பொழுது அங்கே கப்பலாது வர போது கப்பலாது வர போது அங்கே என்னவாது நடக்குதானா? என்னவாது நடக்குதானா? அங்கே முத்து செட்டி, சீனி செட்டி, முத்தலந்தான் 3 பேரும்
ஏ அங்கார சொருபம் கொண்டு சொருபம் கொண்டு கடற்கரையில் ஒரு காணும் அங்கே கப்பலில மறுக்கா அப்படி நடுக்கடலில் வரப்போ சாமி தம்பி பூதரா ஏ சாமி தம்பி பூதரா அங்கே கப்பலதை நொறுக்குவான் இப்படியாக அதாவது என்ன செய்யறாங்க அதாவது முத்து செட்டி சீனி செட்டி முத்தலந்தான் 3 பேரும் கடலுக்கு முத்தலந்தான் 3 பேரும் என்ன செய்யறாங்க அதாவது செய்த கப்பலை நீரோட்டம் பார்க்கணும் வெள்ளோட்டம் பார்க்கணும் என்று சொல்லி அப்படி வந்தபோது என்ன செய்தார்கள் என்னம்மா சாமி சங்கிலி பூதம் பார்த்தாரு இவர்கள் நாமல் இருந்த சரி மரத்தை வெட்டிட்டு வந்து இப்படி பண்ணுறாங்களே பண்ணுதாங்களே என்று எண்ணிக்கொண்ட போது சும்மா விடக்கூடாது சும்மா விடக்கூடாது என்று எண்ணி அம்மா என்ன செய்தார் என்னம்மா கரையில ஒரு காலும் சரி கடல் கப்பலிலே மறுகாலும் வைத்து வைத்து கப்பலை ஒரே மிதிதான் கப்பலை கவுத்தவரே இவன்தான் ஆமா வேற எவனாலையும் கப்பலை கவுக்கவே முடியாது கவுத்தவனும் கிடையாது ஆமா யாரு கவுத்தா சங்கிலி பூத்தாதான் ஆமா அவங்க 3 பேரையும் உழவு பண்ண அவங்க 3 பேரையும் அழிக்க வேண்டும் என்று ஆமா எதனாலே அவர்களை அழித்தார் இதனால நான் இருந்த மரத்தை வெட்டிட்டு வந்தாங்களே வெட்டிட்டு வந்துட்டாங்களே என்று அவர்களை பழி வாங்கினார் அப்படி அப்பொழுது என்னம்மா அவர் மனைவியிடமும் போய் சொல்லுதாரு ஏ அம்மா அம்மா உங்க கணவன்மார் எல்லாம் வெள்ளோட்டம் பார்க்காங்களா கடற்கரையில ஆமா நீங்க எப்படி வீட்டுல இருக்கலாம் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க எங்க சேர்ந்துட்டாங்க கடலோட கடலா போய் அதான் மேல போயிட்டாங்க ஆமா அப்படி போன போது சங்கிலி பூதமும் சொல்லுதாரு அப்படி அழைத்து கொண்டு 3 பேரையும் அழைத்து கொண்டு வருகிறார் அப்படி அழைத்து கொண்டு வந்த போது அந்த வெள்ளோட்டம் பார்த்தார்களே கணவர் அங்க 3 பேரும் மாண்டு மடிந்து கிடக்காங்க அதை கண்ட போது மனைவி மக்கள் உசுரோட இருப்பாரா என்ன பண்ணுதா என்ன செய்யறா நாக்க புடுங்கி நல்லுயிரம் ஆச்சா மாத்திதா அப்படி மாய்த்த போது எங்க சாமி சங்கிலி பூதராஜா அங்கே 3 நல்ல செட்டிகள் 3 நல்ல செட்டிகள் பதவாதமும் முடித்து விட்டு கடற்கரை வழியாக திருச்செந்தூர் வருவார் திருச்செந்தூர் நன்னதியிலே முருகனுக்கு முன்னால் தேரதுவும் வரும்போது செய்யாத இடங்களெல்லாம் செய்து பூதத்தார் இப்படியாக செய்யாத இடங்களெல்லாம் அப்படி செய்து வரக்கூடியதே யாரு பார்த்தா முருகர் பார்க்காரு ஏ அப்பா நீ ஆதாளி போட வேண்டாம் ஆட வேண்டாம் ஓட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம் என்று சொல்லி சாமி சங்கிலி பூதராஜாக்கு என்ன செய்தார் அந்த கொடிமரத்துல ஒரு நிலையத்தை கொடுத்தார் நிலையம் கொடுத்து அங்கேயே அமர வைத்தார் அப்பொழுது அங்க யாருடைய ஆளுகை தெரியுமா வடமலையப்ப சுவாமியோட ஆளுகை அவர் அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில அதாவது முருகருக்கு படைக்கக்கூடிய பாதி பங்குல யாருக்கு படைப்பாராம் சங்கிலி பூதத்துக்கு படைப்பாராம் இந்த சாமியும் ஒண்ணுதான் இவரும் நமக்கு ஒண்ணுதான் என்று 2 பேருக்கும் ஒன்றாகவே இது பண்ணுவாராம் அப்படி இருக்கும்போது அவருக்கோ வயதான காலமாச்சு நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தாரு அரிசி போட்டு பொங்குனாரு பொங்குனாரு சரி அப்படி பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன செய்கிறார் அப்படி பண்ணி கொண்டு இருக்கும்போது என்ன செய்கிறார் ஒரு நாள் தினமதியில யார் இன்னொரு ஆட்சி யார் வராங்க
வந்தேன். குமாரசாமி பிள்ளை வருகிறார். ஆமா, அந்த ஆட்சி முடிஞ்சது. இவர் வந்து பொறுப்பு ஏக. இவர் வந்து பொறுப்பு பதவி ஏற்றாச்சு. ஆ, குமாரசாமி பிள்ளையாரும் அம்மா, என்ன செய்யறார்? அவர் என்ன செய்தாருமா? முருகருக்கு மட்டும் எல்லாம் செய்யறாரு. நல்ல அரிசியை போட்டு போகுது. நல்ல அரிசியை பொங்குதாரு. ஆனா எங்க சாமி சங்கிலி பூதத்திற்கு அதெல்லாம் கொடுக்காரா? இவரை காய போட்டாரு. போட்டு குருணா அரிசியை போட்டு போகுது. குருண அரிசினா அரிசி எங்க சாமி சங்கிலி பூதத்துக்கு அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமாயா? அப்பா குருணா அரிசியை தின்னு குருமா வழி வந்து. குருமா வயிற்று வலி வந்ததுதான். ஆமா, இனிமே இந்த இடத்துல இருக்க கூடாது. ஆமா, வேற எங்கேயாவது இடம் பார்க்கணும். ஆமா, என்று சொல்லி சொல்லி, எங்க சாமி சங்கிலி பூதராஜா ஆமா, அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வருகிறார்? திருக்குறங்குடி மலையே திருக்குறங்குடி மலையே வாராரே பூதத்தா அங்கே திருக்குறங்குடி மலையடி தாய் மாமனான போவா அங்கே மலையப்ப சுவாமியா அங்கே கொடுவிருக்கும் நாளை அந்த திருக்குறங்குடி தன்னதி அங்கே திருக்குறங்குடி தன்னதி இங்கே சாமி சக்தி பூதரா அந்த திருக்குறங்குடி நன்னகரத்திலே வந்து அதாவது அங்க யார் இருக்கா? மலையை நம்பி இருக்காரு. அங்கே வந்து மாமாவோட ஆலயம் தான் என்று அங்கே வந்து அமர்ந்திருக்கும் போது அங்கே அவருக்கு நிறைய கொடுத்தாங்க. நிறைய இனியா கொடுத்தாங்க. அதாவது அவருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்து கொடுத்தாங்க. கிடைக்கு திருச்செந்தூர்ல கிடைச்சிச்சா? கொஞ்ச நாள் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் கிடைக்கல என்று சொல்லி அப்படியே இருக்கும்போது என்ன செய்கிறார்? சாமி சங்கிலி பூதத்தார் அப்படி இருக்கும்போது அழகிய நம்பி வாசலுக்கு அதாவது பூஜை செய்வதற்கு பூசாரி வேணும். அப்பொழுது யார் வருகிறார்? யாரு? கொடுநம்பி பூசாரி வர. என்ன பூசாரி? கொடுநம்பி பூசாரி. கொடுநம்ப பூசாரி வருகிறாரா? அந்த கொடுநம்பி பூசாரி வந்து என்ன செய்கிறார்? அழகிய நம்ப வாசலிலே பூஜை செய்து வருகிறார். அப்படி செய்து வரக்கூடிய நாளையில அவருடைய மணவாட்டி யாரு? அதுதான் ருக்குமணி பாட்டி. அப்படி ஆண்டு வரும் நாளையில 12 வருட காலமாக குழந்தையே கிடையாது. அப்பொழுது கணவனை அழைத்து என்ன சொல்கிறார் தெரியுமா? என் கணவா ராஜமன்னா எனக்கு வைத்ததொரு ஐயா மண்ணிருந்து மனையிரு மனையாள மதனையில் ஐயா பொன்னிருந்து பொருளில் முன்னாள குழந்தையில் ருக்குமணி பாடிய மன்னவனை வரவழ மன்னவரை ருக்குமணி
ஐயா ஆலயிட்ட நாள் முதலா மதுரை ஒன்று இல்லையா ஐயா? இல்லையே மன்னா, இல்லையே 12 வருட காலமாக இப்படியே இருக்கோமே இருக்கோமே. என்று சொல்லி ஆமா கணவனை அழைத்து அருங்கவலைகளை சொல்லுகிறான். ஆமா மனநம்பியார் வாசல்லையா போய் கூப்பிட்டு பார்ப்போமே. வாங்க போய் நீ கூப்பிட்டு பார்ப்போம். கும்பிட்டு பாத்துருவோம் என்று 21 மாதாந்தம் ஆமோ மலை நம்பி வாசலுக்கு வருகிறார்கள். வருகிறார்கள். மலை நம்பி வாசலுக்கு வந்து வந்து வருஷம்னு வருஷம்தான் ஐயா போதே தவிர ஒரு வருஷத்துலயும் குழந்தை பிறந்த மாதிரி தெரியும். அப்படியே வருஷங்கள் போய் தான் 12 வருடம் ஆயிருச்சு. அப்படி இருக்கும் போது மலை நம்பி வாசலுக்கு மாதாந்தம் 21 தடவை வந்தாங்க. அப்படி வந்த போது அங்கே அம்மாவான ருக்குமணி வாட்டியாவள் அன்று மாதம் குளிமறந்தாள். அன்று மாதம் குளிமறந்தாள். ஐயா அடுத்த மாதம் கர்ப்பமானாள். முத்து மாதம் குளிமறந்தாள். 30 நாள் கர்ப்பமானாள். ருக்குமணி ஆட்சியவள் 3வது மாதத்தில முகங்களெல்லாம் வெளுத்திடுமா.